என்கிட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி கேட்டாங்க, ஆனா வாழ்க்கையில நாங்க மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கு சாட்சியா நாங்க 2 பேரும் பிறந்தோம். ஆனா நானும் எங்க அப்பான்ற பாசத்தை ஒண்ணு பார்த்தது இல்லை, எங்க அம்மாவும் புருஷன்ற ஒரு பாசத்தை பார்த்ததே கிடையாது. அவரோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வாழ்வாரு. நல்லா சம்பாதிப்பாரு, நல்லா குடிப்பாரு. இதே மாதிரி ஒன் டே நல்லா குடிச்சிட்டு ஆப்போசிட் கார்ல மோதி 3 days ஐசியூல இருந்து ஆக்சிடென்ட் ஆகி டெத்தும் ஆயிட்டாரு. ஒரு புருஷன் இல்லாத ஒரு வீட்டுல, ஒரு குடும்ப தலைவன் இல்லாத ஒரு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுவோன்றது. ஒருவேளை பசிக்காக எங்க அம்மா வேலைக்கு போனாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்க 2 பேரும் படிப்பு நிப்பாட்டிட்டு வேலைக்கு போனோம். வேலைக்கு போன இடத்துல என்னையும் அப்பா இல்லாத ஸ்தானத்துல என்னையும் ரொம்ப தப்பான பார்வையிலையும், எங்க அம்மாவுக்கு புருஷன் இல்ல விதவைன்ற ஒரு பொண்ணு ஸ்தானத்துல எல்லாரும் அவளோட உடம்புக்கு மட்டும் தான் ஆசைப்பட்டாங்க. இன்க்ளூடிங் வாய் குசாம ஓப்பனாவும் பேசவும் செஞ்சாங்க. எங்க குடும்ப தலைவனை இழந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். எங்க குடும்பமும் எங்களை மதிக்கிறது இல்ல, எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே எங்களை தேவைக்காக யூஸ் பண்றதுக்கும் எப்படி எங்க உடம்பு அடையலான்ற ஒரே ஒரு ஸ்தானத்துல மட்டும் தான் பார்க்காங்க. ஒரு ஆம்பளை அணி இருந்து ஒருத்தங்களை நம்பி உன நீ கல்யாணம் பண்ணனா அவங்கள ராணி மாதிரி பாத்துக்கிறோம்னு கிடையாது, மகாராணி மாதிரி பாத்துக்கணும். குடிக்க வேணாம்னு சொல்லல, தப்பே கிடையாது. ஆனா நீ குடிக்கிற 1 செகண்டுக்கு முன்ன கூட்டி உன் குடும்பத்தை யோசிச்சு பாரு, நீ இல்லன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு.